இந்த உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயமே இல்லை, வாங்கின உபதேசத்தை பயன்படுத்திக்கிறது தான் பெரிய விஷயம். இதில் ஏதோ வந்தோம், இவ்வளோ செலவு பண்ணிக்கின்னு வந்தோம், உபதேசம் வாங்கினோம், சரி நம்மளால் முடியல அப்படின்னு விட்டுடக்கூடாது. சாப்பிட்றியோ சாப்பிட்லையோ, தூங்குறியோ, வேலைக்கு போறியோ போகலையோ, ஆனால் அன்றாடம் 1 மணி நேரம் உன்னுடைய உயிரோடு உன்னுடைய நினைவு கலந்தீன்னா நீ இறைவனோட கலக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு உருவம் உயிரோட பூமிக்கு வந்தது உயிரால் காற்றால் தான் வந்தது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தைக்கு உயிர் இல்லை, செத்து போச்சுன்னு சொன்னால் அது வெளியே வராது. அப்போது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு உருவம் வெளியே வரணுன்னா உயிர் ஓணும். அந்த உயிரால் தான் வச்சுக்கணும் வெண்டி வெளியே வந்து விழும். எந்த உயிரால் இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த உயிரையே பிடிச்சிக்கின்னு கடவுளை போய் அடையணும். அதனால்தான் நான் உடலுக்கு உபதேசம் யோகாசனம் அது எதையும் சொல்லிக் கொடுக்கறதில்லை. ஏன்னா அது 1000 இடங்கள் இருக்குது, அது சொல்லிக் கொடுக்கும். நான் உயிருக்கு உபதேசங்கள் கொடுத்துன்னுக்கிறேன், உடலுக்கு உபதேசமே கிடையாது. இங்கே அந்த உயிரை எந்த உயிரால் இந்த உலகத்தில் ஜனனம் பண்ணீங்களோ அதே உயிரால் போனால் தான் இறைவன் அடைய முடியும், உடலால் இறைவன் அடைய முடியாது. அதனால் உயிருக்கு உபதேசம் கொடுத்துங்கிறேன். இதை மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் தொடர்ச்சியாக அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு மனதடம் எந்த நிலையிலையும் சலனம் வராத மனதிடம் கிடைக்குமா. இதை பின்பற்றது தான் உங்கள் கையில் இருக்குதும்மா. கல்யாணம் வேணாம் இதிலே இருக்கலான்ட்டு, கல்யாணம் வேணாம் இதிலே இருக்கலான்ட்டு ஒரு கல்யாணம் வேணான்னு சொல்லக்கூடாதும்மா. ஏன்னு சொன்னால், நீ ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் நானே சொல்லுவேன் கல்யாணம் பண்ணிக்காதேன்னுடுவேன். நீ ஒரு பெண் பிள்ளை, உனக்கு உன்னுடைய தாய் தகப்பனார் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முதுமை வரும்போது உனக்கு பருவம் வரும். அந்த பருவத்தில் அவங்க உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அப்போது ஒரு பெண்ணுக்கு தாய் தகப்பன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கலாம், ஆனால் முடிவு காலம் வரைக்கும் தாய் தகப்பனால் வர முடியாது. அதனால் கணவன் தான் வரணும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மன சம்பந்தப்பட்டது. மனசை நீ கடவுள் மேலே செலுத்திட்டு கணவனுக்கு உன் உடலை கொடுக்க போகிற, இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றையும் கிடையாது இதில். அதனால் நீ மனசை திடப்படுத்திக்க முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியாவே. அப்போ சீராக நீ கல்யாணம் பண்ணிக்கினாலும் நல்ல குழந்தை குட்டிகளோட சீரும் சிறப்பமாக வாழு, இறைவனாண்ட போகணுன்ற நினைவோட வாழ்க்கையை நடக்கும். அந்த வாழ்க்கை உனக்கு பயன் தரும். நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன், நான் எது இந்த பூமியில், நான் யார், நான் எதை நோக்கி பயணம் செய்கிறேன், என்னுடைய இலக்கு என்னன்னு தெரியும் எனக்கு. என்ன வயசுமா? எனக்கு 63. 69 வயசு. 63. 63. 23ல் வந்திருந்தீங்கன்னா நீ யார், நீ எதுக்காக பிறந்தன்னு தெரிஞ்சுக்கின்னு இருக்கலாம். ஆனால் 63ல் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். 63ல் உன் யார், நீ எதுக்காக பிறந்தன்னு தெரிஞ்சுக்கிறத விட உன் நினைவுகளை உயிரோடு கலந்துடு. அதோட கலந்துட்டீங்கன்னா அடுத்த பிறப்பு பிறந்த உடனே நீ அதிலேயே வந்துடுவ. அதனால் இந்த உபதேசம் இப்போ மனுஷனுக்கு ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து இறந்தான்னா அவன் கூட வர்றது பாவமும் புண்ணியம்னா வேறு எதுவும் வராது. கணவன் வரமாட்டான், மனைவி வரமாட்டான், பிள்ளைங்க வராது, சொத்து சுகம் வராது. அவன் செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் வரும். ஆனால் இதில் வந்தவனுக்கு பாவங்கள் அழிஞ்சு புண்ணியமும் ஞானமும் தான் கூட வரும். அதனால் இந்த உடலை மறந்துடுங்க, உயிரை நினைங்க, அந்த உயிரோட பாடத்தை பண்ணுங்க. உங்கள் நினைவு 10 வாட்டி பிறந்தாலும் மனிதனாகவே பிறப்பீங்க. இந்த உடல் மேலே நினைவு வந்தால் அது அழிய போகிற பொருள். அது அழியும் போது உடல் நாயாக பிறக்கும், கோழியாக பிறக்கும், மாடாக பிறக்கும். ஆனால் மனுஷனாக பிறக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற குறை வயசில் தேடிக்குங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஓகேம்மா, நன்றி. சரியா, சப்போஸ் நம்ம வரோம், இப்போ இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம், ரொம்ப நாளாக நம்ம டிவியில் பார்த்துட்டு ஐயாவை பார்த்துட்டு இன்றைக்கி ஐயா கிட்டே தீட்சை எடுத்துக்கணும். அதே போல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்ம கூப்பிட்றோம், அவங்க கொஞ்சம் வர்றதுக்கு யோசனை பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ணக்கூடாது, அவங்கள விட்டுடணும். ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகல பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான், கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலாம். ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணு சாப்பிட மாட்டேங்குது, அதை கொம்பேற்று வச்சு அடித்து சாப்பிட வைக்கலாம். கடவுள் வழிபாடு யாரும் கட்டாயப்படுத்தி கும்பிடவே முடியாது. சும்மா ஒப்புக்கொண்டா அதில் இருக்கலாம்.
அவங்க மனம் விரும்பினால் மட்டும்தான் அந்த கடவுள் வழிபாடில் போகும். உங்களுக்கு நல்லதுன்னு இப்போ தெரிஞ்சது இவ்வளோ வயசு பொறுத்து இல்லையா? நீங்கள் வந்துட்டீங்க. இதே மாதிரி அவங்களுக்கு போக போக அனுபவம் வரும்போது அவங்களும் ஒரு நாள் வருவாங்க. அதனால் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்ல வழியை தேடி பயணம். உயிர் பயணம் இப்போ ஆரம்பிச்சிட்டோங்க ஐயா. ரொம்ப நல்ல நாள் எதுவும் இன்னைக்கு உயிர் பயணம் ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப சந்தோஷம். உயிர் பயணத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. உங்களை பார்த்து அவங்க தானாகவே வருவாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, உறவினர்கள், நம்ம நட்பு எல்லாரையும் அந்த உயிர் பயணத்துக்கு தொடரணும். அது நீங்கள் சொல்லி வரமாட்டாங்க, அவங்களாம் வருவாங்க. வர காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். சரிங்க. ஓகே. அப்புறம் நம்ம மரணம் தருவாய் நம்ம எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு அதனால தான் சொல்கிறது. இந்த சாகும்போது முன்னெல்லாம் ஒருத்தர் செத்து போகிறாங்கன்னு தெரியும். அவனை எது பாடினாலும் அவனை பிழைக்க வைக்க முடியாது. செத்து போவாங்கன்னு தெரிஞ்சிருந்து பக்கத்தில் ஒரு ஆளை உட்கார வச்சு ராமாயணம் படிக்க சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சில இடத்துல மகாபாரதம் படிக்க சொல்லுவாங்க. மகாபாரதம் படிக்கிறதாலேயோ ராமாயணம் படிக்கிறதாலேயோ உயிர் வந்துடாது. ஆனால் அவன் நினைவு அதில் வந்துடும் இல்லையா? அதுக்காக படிக்க சொன்னாங்க. இது நீ படிக்கிற படிப்பு செத்து போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு உயிர் மேலே வந்துடும் நினைப்பு. அந்த பிறவியில் மனிதன் ஆப்பறம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை தேடணும். முதல்ல கடவுளை தேடி அட்ரஸ் கிடைக்காது. அதனால தான் சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னார். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் ஓடி ஓடி எண்ணிருந்த போது. கடவுளை தேடி காடு மலையெல்லாம் சுற்றி செத்துவேன் எவ்வளோடான்னா எண்ணிக்கையும் இல்லைடா அப்படின்ட்டான். சரிப்பா இப்படி தேடி தெரிஞ்சேன் கிடைக்கல. அப்போ கிடைக்கிறதுக்கு என்ன வழி? அங்கே வாடா அப்படின்னா என் காலாண்டு வந்து உட்காந்து சொல்லித்தரேன் அப்படின்னா சொல்லி கொடுக்குறான். எப்படி? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லார்கள் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தரும் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம். டேய் உனக்குள்ள கடவுளை தேடி கண்டுபிடிச்சிட்டு அவனோட கலந்துடுறாங்க. அதான கடவுள் வழிபாடு. அதை விட்டுப்பட்டு இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன் ஏமாத்தின்னு சொல்லித்தரேன். சொல்லி கொடுத்தா ஒன்று முழுசா நீ தெரிஞ்சுக்கணும், அப்புறம் சொல்லிக் கொடு. உனக்கே எதுவும் தெரியாது, நீ அதை போய் சொல்லிக் கொடுத்த. அது ஏமாத்துற மாதிரி ஆகிடும். அது மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் உன்னை நம்பி வந்துட்டாங்க, அவங்கள கரையேற்றத்துக்கு உன்னை இழந்து கரையேற்று. அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஞானம். நீ சொகுசா இருந்துக்குன்னு அவன் எக்கன்னா கெட்டு போட்டேன்னு போறது ஆன்மீகம் கிடையாது, அது ஞானமும் கிடையாது. அதனால அந்த மாதிரி பழகுங்க, அந்த மாதிரி வழியில போகும். அதனால தான் சொன்னான், யாரா எல்லாரும் சாவறான் எல்லாரும் பிறகுறான்டா. நேற்று கூட ஒரு கேள்வி கேட்டேன், செத்து போறோம் நம்ம திருப்பி எப்படி சாமி பிறப்போம்? ஏடா ஒரு வேப்பமரம் இருந்தது, ஒரு கொட்டை வந்தா தான் மொழிக்கும். அங்க வேப்பம் கொட்டையே இல்லை மொழிக்குமா வேப்பமரம்? அது மாதிரி நீ முதல்ல இருந்ததால் தாண்டா இப்பவும் இருக்கிற எப்பவுமே இருக்க போற. இங்கேயே சுத்தின்னு போறேன். ஆனா நான் இங்க சுத்த மாட்டேன், அங்க இருப்பேன். தூரத்துல உட்காந்து வேடி பார்ப்பேன் உன்னை. அது மாதிரி நீ என் கூட வர முயற்சி பண்ண இல்லையா? அந்த மாதிரி தெய்வீகத்தை காட்டி கொடு. ஒரு குருன்னா அவன் தான் குரு. அவனை அழிச்சுக்கணும், சீடனை உருவாக்கணும். அவன் தான் உண்மையான குரு. தான் சொகுசா கொழுன்னு வளரணும், சீடை குட்டி சோரா போட்டோம் குரு கிடையாது. சக்கரத்தால் உடம்பு இயங்குகிறது அப்படின்னு இங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா. அப்படின்னா உடம்பு ஒரு இயந்திரம் தானே சாமி? உடம்பு ஒரு இயந்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? மந்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எந்திரம் தான். எந்திரம்னா ரெண்டு வகைப்படும். இந்த தகுட்டுக்கு எந்திரம்னு ஒரு பேர் உண்டு, மன இயக்கத்துக்கு எந்திரம்னு ஒரு பேர் உண்டு. இந்த மனம் தொடர்ச்சியா இயங்கிச்சுன்னா அது எந்திரம், விட்டு விட்டு இயங்குச்சுன்னா மனம். அப்போ இந்த உடல் முழுக்கவே எந்திரம் தான். எந்திரமா இல்லைன்னு சொன்னா மாடுல கிளம்புற ரத்தம் அல்ல ஓடி ஆடிங்காலுக்கு வராது. மாடுல உருவாகி பிரஷர் தள்ளுற ரத்தம் மூளைக்கு போகாது. அப்போ இதெல்லாம் செயல் இருந்து போயிடும். அப்போ இது இயந்திரமா இருந்து ஏற்கிற வரைக்கும் தான் ஏங்கிக்கின்னு இருக்கும். அது இந்த ஏக்கமும் ஏங்கிறதும் இருக்கிறதுக்குள்ள இறைவனை பிடிச்சிக்கணும். அதுதான் முழு மனிதனுடைய வாழ்வு. அதனால வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஐயா பிறந்தது நீ நிஜம்பா, பொய்ன்னு சொல்ல முடியுமா உன்னால? நீ பிறந்துட்டு இல்லைங்க பிறப்பெல்லாம் பொய்ங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சாவறது பொய்ன்னு சொல்ல முடியுமா? உங்க அப்பா செத்தாரு, உங்க ஆயா செத்துது, உங்க தாத்தா செத்தாரு, எல்லாம் செத்து விட்டாரு, பொய்ன்னு சொல்ல முடியாது. வாழறதும் நிஜம் இல்லை,
அதனால சொல்றாரு, வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமேனார். பிறந்தது நீ நிஜண்டா, போக போறதும் நிஜண்டா. நடுவுல இறைவனை பிடிக்கலன்னா வெக்காப்படுகிட்ட நெருப்பு காட்டின கதையா செய்ய மாண்டு போடுவிடான்றார். ஆனா நம்மால் என்ன சொல்லிக்கிறான், ஏறப்பள்ளி ஏறி எங்கன்னா மேல போய் வெடிக்குமா எரியுமா அப்படின்னு கேட்டு நீ ஏறு. இது பாதுகாப்பு, வருமுன் காவாதவன்ற. ஒரு பஸ்ல ஏறினா டிரைவர், சாமி எங்கன்னா கவுத்துடியோ சாமின்னு கேட்டுன்னு ஏறுவியா? ஆனா ஏறின ஒரு கவுத்துட்டு என்ன பண்ணுவ? இதெல்லாம் வருமுன் காவாதுல. மரணம் வர்றது முன்ன உன்னை காப்பாத்தின்னு கடவுளாண்ட போடான்றான் வள்ளுவன். இது புரியல, புரிஞ்சுக்கவும் சக்தி இல்லை. கடவுள் எதுல இருக்கிறான்? செக்ஸ்ல இருக்கிறாயா? செக்ஸ் நாய் மாதிரி நடுவோட்டுக்கு போயிடக்கூடாது. கடவுள் எதுல இருக்கிறான் அப்படின்னா விந்துல இருக்கிறான். கடவுள் எதுல இருக்கிறான்னா உன்னுடைய இயக்கத்துல இருக்கிறான். உலகம் எதுல இருக்குதுன்னா விந்துல இருக்குது. இயக்கம் எதுனா விந்துனுடைய இயக்கத்துல இருக்கிறான். இதை ரொம்ப அழகாக அகஸ்தியர் சொல்றார். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாயினர். விந்து விந்து விந்துன்னு பேசுறீங்களடா, இன்னும் புள்ள பெத்துக்கிறதுக்கா விந்து? கடவுளை அடையத்துக்கு அந்த விந்து தான்டா. அதை டேஸ்ட் பண்ணி பாரு. அதுல எத்தனை சுவைகள் இருக்குது. ரத்தத்தை தொட்டைனா ஒரு சுவை, யூரினை தொட்டைனா ஒரு சுவை, எதை தொட்டாலும் ஒரு சுவை. விந்த தொட்டைனா 5 சுவை. 5 பஞ்சபூதங்கள் அதுக்குள்ள இருக்குதுடா. 5 பஞ்சபூதங்கள் எங்க சொந்த நீ மனிதன்டா. 5 பஞ்சபூதங்கள் எப்ப ஒன்னா சேர்க்கிற நீ கடவுள்றான் இல்லையா? இப்படி கடவுளுடைய வழிபாட்டை சொல்லி கொடுறான்னா பணம் பறிக்கிறதுக்கு வழிபாட்டை சொல்லி கொடுத்துங்க. கடவுள் வழிபாடு நாம ஏன் சாமி அது? அப்படி இல்லை. மனம் உருகி ஒரு சீடன், உண்மையான சீடன் வந்துட்டா, நான் பல முறை சொல்லிக்கிறேன், எல்லாரும் என்ன குருன்றாங்க, நான் எல்லாரையும் சீடரா ஏத்துக்கிறது. ஏன்னா பார்க்கும்போது ஒரு சரி ஒரே இடம் குரு ஒரம்பார் சோம்பேறி பையன் அப்படின்னு பின்னாடி போய். அதனால நான் எல்லாம் என்ன எவன் நம்புறானோ அவங்களுக்கு கடவுள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். அது எப்படி கதை தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படின்னு தெரியுமா? சொல்லுங்க சாமி. பின்ன கேட்காது கம்மன் உட்காந்து நானாச்சும் பைத்தியமா எனக்கு நானா சொல்லின்னு சொல்லுங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, நீ நேரம் போய் பார்க்க முடியுமா முதலமைச்சர? முடியாது. ஏன் முடியாது? நீ மனுஷன் தானே போய் பார்க்க முடியலமா? அதுக்கு ஓதிப்பான். ஆமா. அப்ப நீ என்ன பண்ணணும்? முதல்ல வட செயலாளரை பிடிக்கணும். சாமி நான் முதலமைச்சருக்கு உதவி தேவை, முதலமைச்சரை பார்க்கணும் சாமி. வட செயலாளர் நேரம் எடுக்க முடியாது, அவரை ஓதிப்பான். அவர் பகுதி செயலாளர்கிட்ட இட்டு போவார். அவர்கிட்ட சொல்லணும், என்னப்பா விஷயம்? மாதிரி சாமி எனக்கு சில வேலைகள்லாம் முதலமைச்சரை பார்த்தா தான் நடக்கும், அவர் பார்க்கணும். சரி, அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட இட்டு போவார். மாவட்ட செயலாளரும் முதலமைச்சர்கிட்ட இட்டு போவார் இல்ல? அது மாதிரி அம்மா வட்ட செயலாளர் மாதிரி, அப்பா மாவட்ட செயலாளர் மாதிரி, குரு அப்பா பகுதி செயலாளர் மாதிரி, குரு மாவட்ட செயலாளர் மாதிரி, கடவுள் முதலமைச்சர் மாதிரி வச்சுக்கோ. எவன் ஒருத்தன் அதை கண்டு பயப்படுறானோ அவனை அது பிடிச்சிக்கும். அதை கண்டு பயப்படான். பில்லி இருக்கட்டும், சூனியங்கிட்ட எதனா இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன போச்சு அதை பற்றி? அதனால எதையும் கண்டு பயப்படக்கூடாது. இது யார் பயப்படுவான்? கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன் பயப்படுவான். அது அவனை பாதிக்கும். அந்த பயம்தான் அவனை பாதிக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜிஹெச்சில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் எல்லா டாக்டர்ஸ் பசங்க, எல்லா மாணவ பசங்க, அவனுங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுச்சு. இப்போ நைட்டு 12 மணிக்கு யார் சுடுகாட்டுக்கு போய் வர்றது, சாவுகடனுக்கு போய் வர்றது, ஒரு 10-15 பசங்க சேர்ந்துக்கணும் இந்த போட்டி. அதில் ஒரு பையன் சொல்கிறான், நான் போயிட்டு வருவேன் அப்படின்னா. சரி, நீ போயிட்டு வருவேன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது? ஏன்னா நான் போக மாட்டேன், நீ போய் வந்ததுக்கு ஒரு அடையாளம் ஒன்றும் இல்லை. அப்போ நீ என்ன பண்ண, ஒவ்வொரு சாவுனுடைய வாயிலையும் ஒவ்வொரு சாக்லேட் வச்சுட்டு வரணும். சரின்னு இவன் போய் என்ன பண்ணா, ஒவ்வொரு சாவுனுடைய பாடியிலையும் ஒரு சாக்லேட் வச்சுன்னே வரான். ஒரு பாடி கேட்குது, இன்னொன்று கூட இருந்துச்சு. இது ரயிலில் நடந்த விஷயமா, மாணவர்களுக்குள்ள நடந்த விஷயம். இன்னொன்று குடுஞ்சு பாரு, வந்த மறுநாள் செத்து போயிட்டான். ஆனால் அந்த குடுன்னு கேட்ட பாடி ஆட்டமா அந்த டாக்டர் பையில ஒரு பையன் போன மாதிரி பொத்துங்கிறான். அங்கே போய் அவன் சாவல. இது என்ன, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அவன் தைரியமாக இருந்தால் ஒன்றும் பண்ணல, இவன் பயம்தான் செத்து போயிட்டான். அப்போ மனுஷனை கொல்றது எதுன்னா மனுஷனுக்கு பயமே வினையாக போயிடும்.
அதனால் அந்த பயம் வரக்கூடாது. கடவுள் இருக்கிறான், அதை விட பெருசு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எவனும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியத்தோடு வந்தீங்கன்னா எந்த மந்திர தந்திரமும் உங்களை ஒன்றும் பாதிக்காது. ஆனால் ஐயோ அவன் என்ன பண்ணிடுவானா, இவன் என்ன பண்ணிடுவானா, இவன் சொன்னால் பழிச்சிடுமா, அவன் சொன்னால் பழிச்சிடுமான்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? சொல்லுமா. இப்போ பெண் பிள்ளைகள் பெற்ற தகப்பன்மார்களுக்கு நீங்கள் கூறுவது அறிவுரை என்ன சாமி? நல்லா வளர்க்கணும், ஒழுக்கமாக வளர்க்கணும். பெண் பிள்ளைகளை கண்டபடி கண்காணிக்கணும். என் புள்ள தவறே பண்ணாதுங்கன்னு விட்டு வைக்கக்கூடாது. விட்டு வச்சா தப்பு பண்ணிட்டு வரும்போது, தப்பு பண்ணும்போது சொன்னால் என் புள்ள பண்ணாதுன்னு பண்ணிட்டு பிறகு ஏயா இன்னைக்கு சொன்னா கேட்கலன்னு என்ன பண்ணுறதுங்க நடந்து போச்சுங்க. இந்த மாதிரி நொடி சமாதானம் வச்சுக்கக்கூடாது. கட்டுப்பாடோட வளர்க்கணும். ஆனால் அன்பு இருக்கணும். அன்பை அதுங்க மேலே காட்டிடக்கூடாது. காட்டினா அது கெட்டு போயிடும் குழந்தைங்க. அன்பை உன் மனசில் வச்சுக்கணும். ஆனால் கண்டிப்போட குழந்தைங்கள வளர்க்கணும். அப்படி வளர்த்தீங்கன்னா தாய் தகப்பன்னா ஒரு பயம் இருக்கணும். இல்லைங்க நாங்கள் சோசியலாக இருப்போங்க, அண்ணன் அந்த மாதிரி இருப்போன்னா வேறு மாதிரி போகும்போது விட்டுடணும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நீ அதுக்கு பையனுக்கு நான் 50 வயசானா கூட அப்பனாவே இருக்கணும். தோளுக்கு மிஞ்சது தோழங்கெல்லாம் சொல்லக்கூடாது. தோழன் ஆச்சுன்னா அது உனக்கு வம்பு தான் ஆச்சுன்னு அர்த்தம். தோழனான என்ன ஆகும்? உன்னை புழக்கம். அதனால புள்ளியாவே தோழனாகவும் தோழியாகவும் பார்க்காது எப்பவுமே. இப்ப இருக்கிற சமுதாயத்தில் அப்படிதானே சாமி சொல்றாங்க, ஃப்ரெண்டா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டா இருந்தால்தான் எது ஒன்றாலும் நன்றுன்னு இருக்குது. அப்போ ஃப்ரெண்டு போயிடுச்சுன்னு விட்டுடு. ஏற்க வருத்தப்படக்கூடாது. நீ எப்போ எண்ணத்தை மாத்திக்கினியோ, இருக்க வேண்டியதை விட்டுட்டு இல்லாததுக்கு நீ போனியோ, அது செய்ய வேண்டியதை விட்டுட்டு எப்போ செய்யக்கூடாததை செய்தோ நீ அதை தாங்கணும். இல்லை தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் வழி. அது தகப்பனுங்க, நல்ல தகப்பனுங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை அத்தம்மா. ஏன்னா நீ இவ்வளோ காலம் உன் மனைவி காலை பிடிச்சி என் மானம் மரியாதை எல்லாம் உன் காலையில் இருக்குதுன்னு மனைவி காலை பிடிச்சிட்டு உன் பொண்ணை கண்டபடியே விட்டுட்டு உன் குடும்பம் மானமே போச்சுன்னா அப்போ நீ வாழ்ந்தான்னா செத்தான்னா? அப்போ உனக்கு ஒழுக்கமாக வளர்க்குறது என்னடா ஃப்ரெண்டு? பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு போய் ஏம்மா நீ ஃப்ரெண்டுமான்னு தோல் மேலே கை போட, கையை ஒடிச்சிடுவாங்க. பொண்ணு பொண்ணாக தான் இருக்கணும், புள்ளையாக தான் இருக்கணும், பொண்டாட்டி பொட்டியாக தான் இருக்கணும், அப்பனாக தான் இருக்கணும். அதிலேருந்து மாறுபட்டீங்கன்னா குடும்பம் கந்திரி கோலமாயிடும். அது குடும்பமாக இருக்காது. சொல்லுமா. இப்போ இப்போ எக்ஸாமில் பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க எல்லாம் எழுதும்போது பொம்பளை பசங்க தான் நல்ல மார்க் வாங்குறாங்க. ஆமாம். ஆனால் வேலை வாய்ப்புன்னு வரும்போது ஆண்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. சரி. இப்போ பெண்கள் 33% அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி. ஆனால் பெண்கள் இந்த தொழில்துறையில் அவ்வளவா முன்னேற்றம் இல்லை. இந்த சதவீதத்துக்கே எனக்கு பிடிக்கிறது கிடையாது. இந்த ஜாதிக்கு தனி சதவீதம், அந்த ஜாதிக்கு தனி சதவீதம், ஆணுக்கு தனி சதவீதம், பெண்ணுக்கு தனி சதவீதம் வச்சுக்கிறானே, அதனாலேயே சமூகம் கெட்டு போயிடும். சதவீதன்றதை எடுத்துட்டு சமம்னு வச்சுக்கோ. திறமை யாருக்கு இருக்குதோ கொடு, தப்பு இல்லை. இந்த சதவீதம் போது அறிவாளியெல்லாம் முட்டாளாயிடுவாங்க. பெண்கள் ஏன் சில துறைகள் எல்லாம் முன்னேறி வர முடியல சார்? வர முடியாதுமா. எல்லா பெண்களும் எல்லா வேலையும் செய்திட முடியாது. ஆண் செய்கிற வேலையெல்லாம் ஆணும் பெண்ணும் சமானும் வாயில பேசலாம், நிஜத்தில் வர முடியாது. ஆணு ராத்திரி 12 மணிக்கு எங்கே ஒன்றா போவா, நீ போயேன் பார்க்கல சமாளிக்கிறிய, திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன். அதனால பெண்ணு பெண்ணாவே தான் இருக்கணும், ஆண் ஆணாவே இருக்கணும். ஆண் செய்கிற வேலையை பெண் செய்ய முடியாது, பெண் செய்கிற வேலையை ஆண் செய்ய முடியாது. இதுதான் சமூகம், இதுதான் இறைவன் அமைச்சது. ஆனால் நீ என்ன பண்ணுற, இறைவனுடைய செயலேருந்து மாறுபட்டு வாழணும்னு நினைக்கும் போது விபரீதங்கள் வரதான் செய்யும். பகல்ல பார்த்து பேசணும், ராத்திரி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்குனுடைய அர்த்தம் என்ன சார்? பகல்ல பார்த்தீங்கன்னா கண் தெரியும் யார் இருக்கிறாங்க இல்லைன்னு, ராத்திரி இருட்டில் யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, அர்த்தம்னு போடுவான். செயல் ஜாகிரதையாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தமாக. நம்ம இரவுல தூங்கும்போது நம்ம ஆன்மா வெளி உலகுக்கு சென்று பல விஷயங்களை நம்முள் கொண்டு சேர்க்கும் என்கிறார்களே, அது உண்மையா? ஆன்மா போய் சேராது. ஆன்மா வெளி உலகத்துக்கு போது அது ஞானிக்கு, அஞ்ஞானிக்கு மனசு போகும். அதுதான் கனவுன்ற சொல்றாங்களா? ஞானிக்கு மட்டும்தான் மனம் இல்லாம மனம் போய் ஆன்மாவோட சேர்ந்து ஆன்மா வெளியே போய் சுத்தி வரும். இன்னைக்கு திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்றியே, விஞ்ஞானம் இந்த உலகத்துல எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஒரு 2000 வருஷம் இருக்குமா, இல்ல 1000 வருஷம் இருக்குமா? ஆனா இந்த 2000 வருஷத்துக்கு முன்ன எத்தனை கிரகங்கள் இருக்குது, அந்த கோள்களுடைய நிலை என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அது என்ன நிறம் அப்படின்னு திங்கள் செவ்வாய் புதன் வேணுன்னு எழுதி வச்சுட்டான். இது யார் எழுதணும்? நீ நான் எழுத முடியும்? ஏன்னா உன் ஆன்மாவும் என் ஆன்மாவும் தூங்க நேரத்துலேயே தூங்கி கிடக்கும் 3 நாளைக்கு.
மகான் வந்து மகானுடைய ஆன்மா போய் இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்ன போட்டான் செவ்வாய் கிரகத்தினுடைய போட்டோ தந்தி பேப்பரில் சகப்பாக இருக்குதுன்னு. இவன் இப்போ தான் கண்டுபிடிச்சான், 10 வருஷத்துக்கு முன்னே தான். அவன் பல கோடி வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சி வானசாஸ்திரம்னு எழுதி வச்சான். அதனால மகானுக்குள்ள விஞ்ஞானமே வராது. விஞ்ஞானன்றது ஒரு கூட்டு சேர்ந்து செய்யறது, மகான் தனித்து செய்யறது. அவங்க சொன்னதில் எல்லாரும் பொய்யும் வராது. விஞ்ஞானத்தில் 1000 பொய் வரும். ஏன் பொய் வரும்? விஞ்ஞானத்தில் பொய் வராதான்னா வரும், நிச்சயமாக வரும். கொஞ்ச நாளுக்கு முன்னே உலகத்துக்கு ஒரு சூரியன், இப்போ ஒரு குடும்பம் இருக்குதுன்றான். அப்போ பொய் தானே அப்போ சொன்னது. சந்திரன் ஒரு சூரியன் சந்திரன், இப்போ சொன்னால் 100 சந்திரன் இருக்குதுன்றான். அப்போ அப்போ சொன்னதே நம்ம நான் சொன்னோம், இப்போ சொல்றதே நம்புவோம். ஏன்னா விஞ்ஞானம் கையளவு, மெஞ்ஞானம் கடல் அளவு. மெஞ்ஞானி வந்து உலகத்தையே சுத்திட்டு 1000 சூரியன் இருக்கிறான்றான். உன்னை இவனால கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானம் போய் மொத்தமா கண்டுபிடிக்கும் போது உலகம் இருக்காது. இதாம்மா நடைமுறை. இந்த உலகத்தில் இறக்கும் போது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை என்கிற போது மண்ணுக்காக சண்டையிட்டு மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவு மேடை அறிக்கைன்னு ஒவ்வொருத்தனும் பேசுறான். ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஆண் பெண் 2 வழியே வேறு இல்லை. வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போறோம். அவன் தான் 10 லட்சம் கோடி ஊழல் பண்ணி உட்காந்துக்கிறான். வாயில பேசுறது வேற, இயற்கையில வாழறது வேற. இயற்கையில வாழற மாதிரி அவன் ஞானி, பேசி போட்டு செயற்கையில போற மாதிரி அவன் அஞ்ஞானி. பேசுறது யாரு வேணாலும் பேசலாம், வாழ முடியாது. எல்லாரும் மேடையில பேசுறான், எல்லாம் ஆன்மீகவாதியில அரசியல்வாதி வரைக்கும். இதெல்லாம் பேச நல்லா இருக்குமா, நடைமுறைக்கு வராதுமா. பொய்யான உலகம் இது. இந்த ஆசிரமம் 8 கிரவுண்டு வாங்கினேன், சாப்பாடு போட இடம் பத்தலைங்க. பார்த்தியா, 12 மணிக்கு போட சொன்னேன், இன்னும் போட்டுன்னுக்குறாங்க. அது எத்தனை மணி ஆகும்னு தெரியல. இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு 80 பேருக்கு மேலே இங்கே சாப்பாடு போட முடியல, இடம் இல்லை. அங்கே போட்டால் 200 பேர் ஒரு ட்ரிப்பு போடலாம். அதனால இடம் நமக்கு அவசியம் என்றால் 8 கிரவுண்டை வாங்கினேன். இதை வாங்கின ஒன்று அவங்க கேட்குறாங்க, இது யார் பேரில் எழுதணும்? நான் தானே வாங்கினேன், யார் பேரில் எழுதணும்? ஏமா நான் வாங்கினேன் யார் பேர்லமா? நீ பணம் கொடுத்தீங்கன்னா யார் பேர்லமா எழுதிப்பேன்? ஒன்று என் பேரில் எழுதணும், இல்லை என் பொண்டாட்டி பேரில் எழுதணும். ஏன்னா நான் செத்து போட்டு பொண்டாட்டிக்கு உபயோகமாகும். இல்லை அப்படிதான் நினைக்கணும். நான் எவ்வளோ பெரிய மடையம்மா, என்ன மாதிரி உலகத்தில் ஒரு மடையம் கூட கிடையாதுமா. சூத்திர குழுன்னு எழுதுங்க ஒன்று. எத்தனை பேரால் செய்ய முடியாது? வாயில பேசுவான், நிறைய பேசுவான். செயலால் முடியாதுமா. செயலால் கோடியில் ஒத்தனால தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. ஆனால் எல்லாராலையும் பேச முடியும். இந்த ஒரு பொண்ணு வந்தது பார்த்தியா, ஒரு உபதேசம் வாங்கிச்சு. அது என்ன நினச்சின்னு வந்தது, கழுத்துக்கு செயினை கட்டி போட்டு போயின்னு இருக்குது. இப்படி எத்தனை பேரால் முடியும்? உன்னால் முடியுமா? முடியாது. அதனால ஒரு சில விஷயங்கள் நீங்க தானே சாமி தாலியை பத்தி இதுவா பேசுறீங்க, அப்புறம் எப்படி நான் கைட்டு கொடுக்க முடியும்? கொடுக்க கூடாதுமா, கொடுக்க கூட்டுக்காரர் வந்து என்ன ஒதிப்பாரு, அப்புறம் வம்புல போய் நான் மாட்டிப்பேன். நீ கைட்டி கொடுத்தேன்னு வரமாட்டாரு அவரு. என் பொண்டாட்டிக்கு இருந்து திருடுனேன்னு பிடிச்சி கொடுத்துருவாரு என்ன. அதனால வானா அந்த வம்பு, என் உடம்பு தாங்காதுமா, வயசானவன் நான். எப்பவுமே எந்த ஒரு செயலையும் நீ ஒரு விஷயத்த பேசுனா பேசுற மாதிரி செய்யணும். ஆனா பேசுற மாதிரி செய்தா ஜனம் மதிக்கல. அதனால அரசியல்வாதிலாம் என்ன பண்றான், பேசுறது ஒன்று செய்து ஒன்று செய்தா அவன் கூட ஒரு கூட்டமே போகுது இல்லையா. ஒரு காலத்துல ஒரு பையன் ஒரு தெருவில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். போலீஸ் வந்து பிடிச்சும் போச்சு. பிடிச்சும் பண்ணா அந்த பையனை இட்டுன்னு வரணும் இல்லையா. அந்த ஊர் தலைவர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் மையனை பிடிச்சும் போயிட்டான், இது மாதிரி இட்டுன்னு வரணுங்கன்னா தலைவர் முதல்ல கேட்பாரு, பையன் என்ன பண்ணாலும் போலீஸ் வந்து பிடிச்சது, ஏன் பிடிச்சது, என்ன பண்ணான், எல்லாம் கேட்டுக்குன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷன் போவார். இந்த அரசியல் கட்சிங்க வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, பையனை பிடிச்சி பண்ணணும், பையனை ஸ்டேஷன் கிட்ட போகிறதுல இவர் தலைவர் அங்கே உட்காந்துக்கிற சேர் போட்டுக்கணும். அதனால போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, முன்னெல்லாம் அமீனா பூந்த ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் ஒன்றுன்னு வாங்கும். ஏன்னா ஆமை பூந்தா அந்த வீடு உருப்படாது. அமீனா காலை வச்சு, அமீனானா போலீஸ் போன வீடும் உருப்படாதான். அதனால போலீஸ்காரெல்லாம் வெளியே இருந்துக்குன்னு தான் கூப்பிட்டு வந்தவர், எவனும் வீட்டுக்குள்ள போட்டுறான். இப்போ அடுப்பாங்கரைக்கு போயிடுறான், அம்மா அப்பா புள்ள கிடைக்கல, அம்மா அப்பா வான்னு வரணும் வச்சுன்னு போய் டேக்ஸில் உட்கார வைக்கிறான். காரணம் என்ன, பேசுறது ஒன்று செய்யுது. அதனால இனி வேகமாக வழி உலகம் இல்லையா, இது அப்படி தான் போகும். இதை யாராலையும் தடுக்க முடியாதுமா, எந்த சட்டமும் தடுக்காது. சட்டம் வந்து மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி கொடுத்துக்கினே போகும். சட்டம் சட்டமாக நிற்காது. அதனால இந்த மாதிரி விபரீத விளைவுகள் நடந்துக்கின்னு தான் இருக்குமா, இதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்றாங்களே சாமி, ஆமா, அதனுடைய விளக்கம் என்ன சாமி? அது வந்து 5 15 பொழுதும் இல்லை, ஒன்றை பிடிச்சி வச்சுக்கோ.
ஆ 5 இல்லை அதுக்கு ஒன்றா வரல வெளியே. ஆ ஒரு தலை வரும், ஆ 2 கை வரும், 2 கால் வரும். ம் அது வீட்டு உள்ள போனோன்னா 5 உள்ளே போயிடும். ம் 5 உள்ளே போனால் அதுக்கு செயல் இருக்குமா? ம் செயல் இருக்குமா? அது மாதிரி அது பூண்ட வீட்டில் ஒரு பொருளும் இருக்காது, நல்லா குடிச்சு வரா போயிடுமா. ஆனா இப்போ வந்து அந்த ஆமையை வந்து வீட்டு உள்ள வச்சு விற்கிறான், வியாபாரம் பண்ணின்னுக்கிறான். வாஸ்துப்படி அதை வித்தா நல்லா ஆமையை துட்டாக்கணும். அதனால இப்ப ஆமையை வித்து கோடி சொன்னாக்குறான். அதான் சொல்றேன், அழிவு உலகம் அப்படிலாம் இருக்குமா. இது நடராஜருக்கு வந்து திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனம் செய்யறாங்க இல்லைங்களா, சரிம்மா, அபிஷேகம் பண்றாங்க, அதனுடைய விளக்கம் எனக்கு ஐயரை கூப்பிடுறேன் நான், கேட்டுக்கோ. ஏன்னா நான் மந்திரம் எல்லாம் பண்றது இல்லை. சொல்லுமா. சொல்லுங்க சாமி. எனக்கு தெரியாதுமா, நான் அதெல்லாம் பண்றதே கிடையாது. எந்த சாமிக்கு எந்த மந்திரமும் சொல்ல மாட்டேன். எனக்கு மந்திரம் எல்லாம் மௌனம் தான், வேற எந்த மந்திரமும் அதுக்கிட்ட செல்லாது. அதெல்லாம் காத்தோட போகுது. எப்போ ஒருத்த வாய் திறந்து ஒரு விஷயத்த சொல்றானோ அது காத்தோட கலந்துடும். ஆனா எவன் ஒருத்த மனசோட நிறுத்துறானோ அதுதான் செயலுக்கு வரும். அதனால தான் நான் சொல்றது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயர் மந்திரம் சொல்றாரு. ஓ சாமி கிட்டோம், எந்த சாமியாவது எந்த ஐயரோ ஞானி ஆகிக்கிறாரா? ஆகிக்கிறாரா? இல்லை. ஏன் அவள மந்திரம் நம்ம காலையில் 5லேருந்து இருக்கிற சாமி கிட்ட எல்லாம் போய் ஒவ்வொன்று கத்தி கிடக்கிறான். அது தொழில். மந்திரம்ன்றது நீ ஒரு தொழில் செய்கிற மாதிரி அவர் ஒரு தொழில் செய்கிறாரு. அவர் ஞானத்தை தேடி போகலாங்க, அது ஒரு வேலைக்காக அதை படிச்சுட்டு அதை சொல்லிங்கிறாரு அவர். அதனால ஞானம் வராது. ஞானம்ன்றது சும்மா இருந்தால் தான் சுகம் வரும். அதனால சும்மா இருக்கணும், சும்மா இருக்கணும்னா மௌனமாக இருக்கணும், அதுதான் ஞானம். அது வரணும்னா நான் மற்றதெல்லாம் போய் கும்பிட்றது இல்லை, எந்த கோயிலையும் போய் சாமியே அப்படின்னு கும்பிட்றது இல்லை. இருக்கும்போது குழந்தை வந்து தலை வலியா வருதும் கால் வலியா வருதுன்னு சொல்றாங்களே, அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குதுமா. அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குது. அம்மா சும்மா இருக்க மாட்டா, அம்மா சும்மா இருந்தாலும் அப்பன் சும்மா இருக்க மாட்டான். பொம்பளையை சும்மா உட்காந்துங்கிற பொம்பளை இழுத்து போட்டு 4 அடி அடிப்பான். இப்படி அப்படி பரட்டும் போது அது பறந்து போடும். இது எல்லாமா ஞானத்துக்கு தேவை. நம்ம பேசிக்கணும், டாக்டர் கிட்ட ஆஸ்பத்திரியில் நர்ஸ் பேச வேண்டியது. இதை வச்சுதான் ஜாதகமே எழுதுறாங்க. ஜாதகம் நான் பார்க்கறது கிடையாதும்மா. நீங்க பார்க்கல? ஆமா, இப்போ பொண்ணு வீட்டு பையன் வீட்டுல எல்லாம் கொடுக்கும்போது அது அவங்க பார்க்கட்டும், நமக்கு வேணாம் அந்த வேலை. நம்ம எதை வச்சு இப்போ ஒரு பொண்ணு இப்போ ஜாதகம் பார்த்து எத்தனை பொண்ணு எல்லாம் கோர்ட்ல நிக்குது, என்ன பண்றது? ஜாதகாரனை பிடிச்சி போய் தண்டனை கொடுத்துருவானா? இப்போ இந்த காலத்துல ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க. மனசு ஒத்து போகணுமா, எந்த ஜாதகமும் ஒத்து வராது. தாய் தப்பம் ஒத்து பண்ணணும். மனசு எனக்கு ஒத்து போச்சுங்க, எனக்கு வாலிபம் வந்துச்சு இட்டுன்னு போயிட்டேன்னா நாளைக்கு ஒச்சு தத்தும் போது அம்மா வரமாட்டான், அப்பாவும் வரமாட்டான். அப்பா அம்மா பார்த்து 2 வீட்டுக்கார் சேர்ந்து கல்யாணம் பண்ணா நாளைக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தா 4 பேரும் வந்து நிற்பான். இல்லைன்னா திக்கு இல்லாத அனாதே சுற்றுவேன் ரோட்டில். இன்னைக்கு அப்புறம் போய் வீட்டாண்ட போய் உட்காந்து நான் ஒன்றாவதுங்கிறேன்னா ஒரு ஒன்றாவது செல்லுபடி ஆகுது. சொல்லு. அவ்வளோதான் இறக்கட்டும். இதுலேருந்து எனக்கு ஒரு இது, அது ஒரு தனிப்பட்ட இது. அது வந்துட்டு என்னன்றதுனாக்க, அது ஒருத்தன் வெளியூரில் போய் பழக போனானா, அந்த வெளியூரில் போய் பழக போனோம் என்ன பண்ணானா, அந்த ஊரில் எந்த பாஷையோ அதை கற்றுக்கின்னு ஏதோ அந்த ஊருக்காரனே பேசுகிற மாதிரி பேச ஆரம்பித்து அந்த ஊருக்கார மாதிரி ஆகிட்டான். பார்க்குறவங்களுக்கு இவன் எந்த ஊர்லேருந்து வந்தான்னு யாருக்கும் தெரியாது, அவ்வளோ அழகாக பேச ஆரம்பிச்சிட்டான். சுற்றிக்கிறவங்களும் ஒரு குழப்பம், இவன் இந்த ஊருக்காரன் தானா இல்லை வேறு ஊருக்காரனா, இந்த நாட்டுக்காரன் தானா இல்லை வேறு நாட்டுக்காரன்னு ஒரு சந்தேகம். அவங்ககிட்ட எந்தெந்த வகையிலே பேசுகிறாங்க, அவன் எங்கேயுமே மசியவே இல்லை. சரி விட்டுட்டாங்க, நல்லா சாப்பிட்டான், நல்லா தூங்கிட்டான். இப்போ தூக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டையை தோந்து போட்டாங்க, ஒரு போடு அவன் கால் மேலே. இப்போ அவனோட தாய்மொழியை தவிர வேற மொழியில் அவனால் கத்தவே முடியாது. ஹிந்தி பேசலாம், இங்கிலீஷ் பேசலாம், அடி வாங்கும்போது எதை பேசுவோம், ஐயோ அம்மான் தானுவோம். ஏன்? அது ரத்தத்தில் ஊர்னது. அந்த மாதிரி வாழக்கூடிய அந்த நாள் வரைக்கும் சிவசிவா முருகா முருகா அப்படின்னு இறைவனோட திருநாமத்தையே பேசி 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 நம்ம வாழ்நாளெல்லாம் ஓட்டிக்கின்னு வந்தால் போய் நேரம் ஒரு கல் அடிப்படுது, ஐயோ அம்மான்னு கத்த மாட்டோம், சிவசிவன் தான் சொல்லுவோம், முருகான் தான் சொல்லுவோம். ஏன்? அதை ஏற்கனவே பயிற்சி பண்ணின்னு வந்துட்டோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட அது மாறவே இல்லை. அதை போல பாடம் பண்ணக்கூடிய நாம வாழ்நாளெல்லாம் பண்ணின்னு வந்தால் மரண தடுவாயில் கூட இந்த மூச்சு மூக்கு வழியில் ஓடாது, அது எங்கே ஓடணுமோ தன்னால் அங்கே ஓடி போய் நிற்கும். காரணம் என்ன? ஏற்கனவே எந்த பழக்கத்தை பண்ணமோ அந்த பழக்கத்துக்கு அது அடிமையாயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இந்த அம்மா வாழ்நாளெல்லாம் சிவன் சிவன் சிவனே பற்றி பேசுகிறேன், முடிவான நிலையிலையும் சிவத்தை பற்றி தான் நினைக்கும், வேறு உலக விஷயத்தை எதையுமே நினைக்காம சிவனை ஒரு நாள் அது தெரியலம்மா. அப்புறம் இன்னொரு டவுட் ஐயா,
டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று தான். இப்போது வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2வது பாடம் கை முத்திரையை வைக்கிறேன். 2வது பாடத்தில் திடீர்னு எங்கள் சம்மந்தி எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. எங்கள் சம்மந்தி தவறிட்டாங்க. அந்த 2வது முத்திரை வச்சேன்னா, ஐயோ எப்பான்னு எங்கள் பொண்ணு வந்து இங்கே கத்துற வேலைக்கே கதவு தட்டி அதை தட்டி ஒரே அட்டகாசம். அது வந்துட்டு அந்த மாதிரி ஆனதுலேருந்து 2வது என்னால் அதில் உட்கார முடியல. எது அந்த 2வது பாடம் பண்ணலை நான். அந்த ஒரே வாட்டி கையை வைக்க சொல்லவே வந்து இங்கே வாசப்படியாண்டே வந்து அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணதுனால அதனுடைய 2வது பாடம் எனக்கு வந்துட்டு இதுவாகி போச்சு. அதனால எதனா ப்ராப்ளம் வருமா? வராது. அந்த மாதிரி எந்த கலக்கமும் உங்களுக்கு வேணாமா? உங்க கவனம் உங்களோட மூச்சில மட்டும் நிறுத்தி செய்யுங்க. இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ஒரு பெரிய பிரமாதம் இல்லை. இதெல்லாம் எது வரைக்கும் இருக்கும்? உங்க நினைவு இருக்கிற வரைக்கும் நீங்க அப்படியே உட்காந்து இருப்பீங்க. உங்க நினைவு ஒடுங்கி போய் நின்னால் இந்த முத்திரையை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். செய்யக்கூடிய செயல் மட்டும் சீரா நடந்தா போதும். இதனால ஒரு குறையும் இல்லை. நம்ம எடுத்த உடனே பயத்தை விட்டுடுங்கம்மா. இங்க பயத்துக்கு டவுட்டோட தான் இந்த நாங்கள் பயத்துக்கு இங்க வேலையே வந்துக்கினே இருந்தேன். இதை கிளியர் பண்ணிட்டாங்க. எதுவும் இல்லை. இப்போ நான் நல்லா ரிலீஃபாக இருப்பேன். தாராளமா பண்ணுங்க. வணக்கம். பயமே வேணாம்.